ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எனக்கன்பானவர்களே, இந்த வேத வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு காரியம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். எனக்கன்பானவர்களே, இந்த வேதத்திலே காயினும் ஆபேலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு காணிக்கை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அப்படி காயின் தன் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறான். இந்த இடத்திலே நம்முடைய ஆபேல் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த ஆபேலினுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கிறார். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல தலையீற்று என்ற இந்த வார்த்தையின் பொருள் முதல் கன்று என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலே நம்முடைய ஆபேல் செய்த காரியத்தை சற்று நாம் கவனிக்க வேண்டும். ஆபேல் அவனுடைய மந்தையில் காணப்படுகிற தலையீற்று, அதாவது முதல் கன்று, அவனுடைய மந்தையில் முதல் கன்றும் அவைகளில் கொழுமையானவைகள், அதாவது பார்க்க அழகும் புஷ்டியுமான சில வகை கன்றுகளை கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக காணிக்கையாக செலுத்துகிறான். தன்னிடத்தில் காணப்படுகிற முதன்மையானவைகளை கொண்டு வந்து தேவனுக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் அர்த்தம் கொள்ளலாம். இந்த இடத்திலே நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, ஆபேல் தன்னிடத்தில் இருக்கிற மேன்மையானதை தேவனுக்கு கொடுத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே, நாம் தேவனுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரையே மேன்மை பாராட்டுகிறோம். அந்த தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து ஒரு குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார். அவர் மேலான அதிகாரத்தை உடையவராய் காணப்பட்டாலும் அவர் நமக்காக நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தை உடையவராய் நமக்காய் மரித்து, பின்பு நம்முடைய இயேசுவானவர் மரித்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழும்பி தம்முடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்க பண்ணினார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கும் நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? நம்மிடத்தில் இருக்கிற பொருட்கள், பணம், வீடு, வாசல், நிலம், அந்தஸ்து, செல்வம், இப்படி அநேக காரியங்களை குறித்து ஒருவனுடைய கையில் திடீரென்று ஒரு காரியம் கிடைத்து விட்டால் அதை கொண்டு எவ்வளவு நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிற பொல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு காரியத்தை செய்து ஒரு பதவியையோ அல்லது பணத்தையோ பெற்றுவிட்டால் உடனடியாக அவர்களில் சிலர் கூடி அவர்கள் பாராட்டுகிற மேன்மையை குறித்து அநேகரை இந்த பூமியிலே நாம் பார்த்திருக்கிறோம். எனக்கன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். காரணம், நம்முடைய கையில கொடுக்கப்பட்ட காரியத்தை கொண்டு நாம் மேன்மை பாராட்டி கொள்வதற்காக அல்ல, அவைகளை கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை செய்ய வேண்டிய கடமை நமக்கு உண்டு. இந்த இடத்துல எனக்கு ஒரு பாடல் வரியை நான் நினைத்து பார்க்கிறேன். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாகினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. இந்த பாடல் வரிகளை பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட எழுதியிருக்கிறார். குறிப்பாக இந்த பாடல் வரி உணர்த்துகிற ஒரு காரியம், இந்த உலகத்திலே ஒரு நபருக்கு பின்னால் அல்லது ஒரு குழுவுக்கு பின்னால் திரளான கூட்டத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அவர்கள் நாங்கள் தான் பெரியவர்கள் என்று மேன்மை பாராட்டிக் கொள்வதும் அதுதான் பெரும்பான்மை என்று சொல்வதுமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பாடல் வரி உணர்த்தும் ஒரு முக்கியமான காரியம், இந்த உலகத்துல யார் என்னோடு கூட இருந்தாலும் யார் என்னோடு கூட இல்லாவிட்டாலும் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரே, ஆனால் அதுதான் எனக்கு பெரும்பான்மை என்று இந்த பாடல் வரியிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய பவுல் சொல்லுகிறார், நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே அல்லாமல்
வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்லுகிறது, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல பிலிப்பு சொல்லுகிறார், நம்முடைய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று அவர் எண்ணிக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். அன்றைக்கு காயினுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு மேன்மை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படக்கூடிய ஒரு இருதயம் காயினிடத்தில் இல்லை. அவன் தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்று போடுகிறான். தேவன் அவனிடத்தில் வந்து, உன் சகோதரன் எங்கே, அவனை நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறார். ஒருவேளை நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் காயின் மன்னிப்பு கேட்டிருந்தால் தேவன் அவனை அன்றைக்கு மன்னித்திருப்பார். ஆனால் அவனுக்குள்ளாக ஏதோ ஒரு மேன்மை, அவனுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம், அதுதான் அவனை தடுத்தது. எனக்கு அன்பானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தை, யாரோ ஒருவனை ஜெயிக்க உங்களுக்குள்ளாக இருக்கிற அப்படிப்பட்ட மேன்மைகளை தூக்கி எறிந்துவிட்டு எல்லா மேன்மையும் மேலான அதிகாரத்தையும் உடையவருமான நம்முடைய இயேசுவானவரையே எண்ணிக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.